வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி கசன்ஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீட்டிலே எப்படி நெய் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வாங்குற பால்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாலாடையை சேர்த்து வச்சு அதுலேருந்து அந்த நெய் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே நான் 2 பாக்ஸில் பாலாடை சேர்த்து வச்சுருக்கிறேன். இது லாஸ்ட் ஒரு 20 to 25 days நான் சேர்த்து வச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதிலேருந்து வெண்ணெய் எடுக்க போகிறோம். மிக்சி ஜாரில் ஃபர்ஸ்ட் இந்த பாலாடையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு பாலாடே நல்லா சில்லுன்னு தான் இருக்குது, அதனால் நான் ஐஸ் வாட்டரை சேர்க்கலை. இல்லைன்னா நீங்கள் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதை மிக்சியில் நல்லா ஓட்டி எடுத்துடலாம். அடித்து நான் நல்லா மிக்சியில் ஒரு 3 தடவை இதை அடித்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த தண்ணி தனியாக வெண்ணெய் தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இங்கே நான் ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அந்த வெண்ணெயை எடுத்து இந்த தண்ணியில் போட்டுடலாம். வெண்ணெயை கண்டிப்பாக எடுத்துகிட்டு ஐஸ் வாட்டரில் போடுங்க. இப்போ இந்த தண்ணியை நான் இன்னும் 2 தடவை அடித்து எடுத்துக்கப்புறம் அப்போ உங்களுக்கு கொஞ்சம் வெண்ணெய் வரும். ஸோ அதையும் இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இது அடுத்தால அந்த தண்ணியை நான் வெறும் தண்ணியை தான் போட்டு அடித்தேன். அதுலேயும் இவ்வளோ வெண்ணெய் இருக்குது. ஸோ வெண்ணெய் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க. இவ்வளோதான். அந்த பால் ஆடையை போட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் விட்டு நல்லா அடித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெண்ணெய் ரெடி ஆயிரும். இதே மாதிரி நான் என்கிட்ட இருக்க மொத்த பாலாடை 2 பாக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அவ்வளோத்தையும் அடித்து வெண்ணெயை எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். எனக்கு 2 பாக்ஸ் நிறைய இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இதில் பாதி கிடச்சிருக்கு. இப்போ இந்த வெண்ணெய் என்ன பண்ண போகிறோம், ஐஸ் வாட்டரில் போட்டு அலசி எடுக்க போகிறோம். நான் இங்கே பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கிறேன். இதே மாதிரி 3 தடவை அலசி எடுக்கணும். எடுத்திங்கன்னா இதில் உள்ள அந்த மோர் வாடை, அந்த பச்சை வாடை அதெல்லாம் போயிடும். அதுக்காக தான் இது. இந்த மாதிரி அலசி நல்லா தண்ணியை வடிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் நமக்கு இவ்வளோ பட்டர் கிடச்சிருக்கு. நான் மொத்தமாக நல்லா 3 தடவை அலசி எடுத்துட்டேன். இப்போ இந்த பட்டரை மெல்ட் பண்ணிடலாம். பட்டரை உருக்குறதுக்கு நல்ல ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பட்டர் எல்லாம் நல்லா உருகிடுச்சு. உங்களுக்கு இந்த மேலே இருக்க அந்த வெள்ளை கலர் நுறையா இருக்குல்ல, அது அவ்வளோ போகணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் நல்லா நுரைச்சி வரும். வந்து இதில் இருக்க அந்த கசடு இது எல்லாமே அடியில் தங்க ஆரம்பிக்கணும். அந்த நுரை கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இதில் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வெள்ளை கலர் கசடு தான், இதுதான் அடியில் நல்லா படியணும். இப்போ ஆல்மோஸ்ட் அந்த வெள்ளை கலர் நுரை எல்லாமே உங்களுக்கு அடங்கிடுச்சு. நெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த கசடு தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வெள்ளை கலரில் தெரிந்த கசடுலாம் அடியில் ஒரு ப்ரௌன் கலரில், கோல்டன் ப்ரௌனில் படியணும். அதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். அதே சமயத்தில் கரிஞ்சிடவும் கூடாது. ஸோ அதையும் கவனமாக பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது அடியில் படிய ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா படிஞ்சுடணும். இப்போ நுரலாம் அடங்கி நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு அந்த கோல்டன் ப்ரௌனில் அடியில் நல்லா படிய ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டிங்கன்னா இது எல்லாமே நல்லா
இந்த நுரை தெளிஞ்சு நல்லா படிஞ்சு வந்துடும். நீங்கள் இல்லை கருவேப்பிலைக்கு பதிலாக முருங்கைக்கீரை கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். இது எதுக்கான ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான். இது இந்த சூடு ஆறட்டும், அப்படியே வச்சுருங்க. உங்களுக்கு அடியில் பார்த்தாலே தெரியும் அது இது படிஞ்சிருக்குது. நான் இதை ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு காட்டுறேன். நெய் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா கோல்டன் கலரில் இருக்குது நெய். அடியில் அந்த ப்ரௌன் கலரில் நல்லாவே தங்கியிருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நெய் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிட்டேன். இந்த பாத்திரத்தில் ஊற்றினா எனக்கு பத்தலைன்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கோல்டன் கலரில் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆன உடனே உங்களுக்கு இது நல்லாவே பார்க்க கட்டியாக மணல் மணலாக செட் ஆயிரும். நெய்யை நான் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அந்த மணல் மணலாக இருக்க டெக்ஸ்சரை காட்டணுன்னு தான் இதில் மாற்றி காட்டுறேன். இப்போ பாருங்கள் நல்லாவே நெய் செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்ல நெய் வந்து மணல் மணலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நெய் செஞ்சு பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்குறத விட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நெய்யோட ஃப்ளேவரே அவ்வளோ சூப்பராக இருக்கும்.